அம்சாஸ் குக்கி விளாக்ஸில் இன்றைக்கி ஒரு சுவையான புளியோதரை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 கிராம் அளவுள்ள புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 கிலோ புளியோதரை வரைக்கும் தாராளமாக செய்யலாம். அடுத்ததாக புளியோதரை பொடி செய்வதற்கு ஒரு வாணலியில் சிறிதளவு எண்ணெயை விட்டு ஒரு சிறிய துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்து அது பொன்னிறமாக வர அளவுக்கு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 20 வரைமிளகாயும் அதனோடு சேர்த்து மிதமான தீயில் வறுத்து அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் அதனோடு சேர்த்து அதனையும் கருக விடாமல் மிதமான தீயில் அதனை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இவை அனைத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பொடி பதத்திற்கு நன்கு நுணுக்கி வைத்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெயை விட்டு கடுகு சேர்த்து கொள்ளவும். அதற்கு அடுத்ததாக ஒரு 10 வரமிளகாயும் சேர்த்து அதனோடு கிளறி கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூன் கடலை பருப்பு, தேவையான அளவு ஒரு கைப்பிடிக்கு மேல் வேர்க்கடலையும் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக கறிவேப்பிலை அதனையும் சேர்த்து ஒரு கைப்பிடிக்கு மேல் சேர்த்து அதனையும் நன்கு கிளறி கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக கரைத்து வைத்துள்ள அந்த புளிக்கரைசலையும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு மஞ்சள் பொடியும் சேர்த்து 2 கைப்பிடி அளவு உப்பும் சேர்த்து நன்றாக தொக்கு பதத்திற்கு வருகின்ற வரைக்கும் நன்றாக கொதிக்க விடுங்கள். அதற்கு இடையில் ஒரு நன்கு ஒரு சாதத்தை குலைத்து விடாமல் உதிரி உதிரியாக இருக்கின்ற அளவுக்கு சாதத்தை வடித்து அதன் மீது நல்லெண்ணெயை ஊற்றி ஆற விடுங்கள். சாதம் உதிரி உதிரியாக இருக்கட்டும். இப்பொழுது அந்த புளியோதரை தூக்கி அதன் மீது ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றி கிளறினால் ஒரு சுவையான புளியோதரை தயார். இப்பொழுது அந்த மீதி உள்ள அந்த புளியோதரை தொக்கு 1 மாதம் வரையிலும் கைப்படாமல் இருந்தால் கெடாது. அதனால் அதனை ஸ்டோர் செய்து வைத்து நீங்கள் 1 மாத காலம் வரை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.